நான் ஒரு முறை திருநெல்வேலியிலேருந்து பஸ்ஸில் ஊருக்கு போய்கிட்டு இருக்கும்போது, ஊழியத்தை முடித்து விட்டு போய் கொண்டு இருக்கும்போது, பஸ்ஸு அந்த பேட்டையை தான் தாண்டியிருக்கு. என் பக்கத்தில் இருக்கிற ஒருவருக்கு ஃபோன் வருகிறது. அவர் சொல்லுறாரு, நான் ஆலங்குளத்தை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க, நான் இப்போ வந்துடுவேங்காரு. நான் உடனே ஒரு மூஞ்சை பார்த்தேன். அவர் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே சைலண்டாக இருந்துக்கிட்டார். பாருங்கள், ஃபோன் கண்டுபிடித்ததே பொய் பேசுவதற்காக என்று ஆகிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில் பொய் எப்படி சொல்லுகிறோம்? தேவையில்லாத பொய். பொய் விஷத்துக்கு சமமானது. பொய் என்கிற கொம்பு நம்முடைய கையிலே இருந்தால், அது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் அது ஆபத்தானது. சில பேர் பாருங்க, வண்டி வண்டியா போய் சொல்லுவாங்க, எதற்கெடுத்தாலும் போய். அந்த மாதிரி பொய்யான வாழ்க்கை நமக்குள் இல்லாதபடி அந்த பொய் என்கிற அந்த கொம்பை நம் வேரோடு அகற்ற வேண்டும். பொய் சொல்வது மரணத்தோடு போடுகிற ஒப்பந்தம் என்று ஏசாயா 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தினல் 22:15 நரகத்திலே பங்கடைவர்கள் யார் யாருன்னு போட்டிருக்கு, அதுல பொய்யர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. பொய் பேசுவதால் நமக்கு அழிவு வரும். அது திறக்கப்பட்ட பிரேத குழி என்று சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 6-9 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சங்கீதம் 58:3ஆம் வசனத்திலே துன்மார்க்கன் பிறந்தது முதலாய் பொய் பேசுகிறான், சர்ப்பத்தின் விஷம் அவர்களிடத்தில் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது.